வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரமான ரோஜாவே இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பார்த்திபன் காவ்யாட்ட சொல்றாரு, எனக்காக என்னோட ட்ரெஸ்ஸை நீ அயன் பண்ணி வச்சியா, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாரு. காவ்யா சொல்றாங்க, நீங்க என்னோட ட்ரெஸ் அயன் பண்றப்ப நான் உங்க ட்ரெஸ் அயன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்திபனுக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே அயன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு காவ்யா சொல்றாங்க. நீயும் உள்ளேயே இருக்கலாம், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்திபன் சொல்றாரு. காவ்யா முறைக்கிறாங்க. சரி, கதவை லாக் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு பார்த்திபன் சொல்றாரு. வெளியில வராங்க. பார்த்தா அங்க ரம்யா நிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு புது கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா. முன்னாடிலாம் இந்த குடும்பத்தோட ஒட்டாத மாதிரி இருந்த, இப்பெல்லாம் ரொம்ப ஒட்டி உறவாடுறையே அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா. காவ்யாட்ட ரம்யா கேக்குறாங்க, கல்யாணமான புதுசுல உனக்கு பார்த்திபன் மாமாவை பிடிக்காதுன்னு தானே சொல்லிட்டு இருந்த, ஆனா இப்ப உன்னோட மனசு மாறின மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு காவ்யா சொல்றாங்க. நான் 15 வருஷமா பார்த்திபன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற நினைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. காவ்யா, நீ எவ்வளவு சீக்கிரமா அவரை விட்டுட்டு போறியோ அவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பிரியா கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற அவட்ட அப்படின்னு திட்டுறாங்க ரம்யாவை. பார்த்திபனும் காவ்யாவும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட வாழ்க்கையில நீ தேவையில்லாம தலையிடாத ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. நீ பார்த்திபனை மறந்துட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு பிரியா சொல்றாங்க. ரம்யா சொல்றாங்க, காவ்யாவை நான் விலகி போக சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க என்னைய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. காவ்யா என்ன புரிஞ்சுப்பா, அவளுக்கு என்னோட காதலோட வலி புரியும், கண்டிப்பா பார்த்திபன் மாமாவை எனக்கு விட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரம்யா. பிரியா சொல்றாங்க, என்னாச்சு காவ்யா உனக்கு, அவ பேச பேச நீ பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கிற, இதுவே பழைய காவ்யாவா இருந்தா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்திருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அவ சொல்றதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அவ பார்த்திபன் மாமாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை மாமாவும் இதை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பிரியா சொல்றாங்க. ஆனா பார்த்திபனுக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தடவை ரம்யா இதை பத்தி உன்கிட்ட பேச வந்தானா அவட்ட நீ எதுவுமே பேச்சு வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரியா. ரொம்ப அழகா இருக்க காவ்யா இந்த புடவையில அப்படின்னு சொல்றாங்க. பிரியா காவ்யாட்ட சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அத்தை மாமா கூட வெளியில போற, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.